ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் அக்டோபர் 2024க்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம். மேன்மை மிக்க மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் 3ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே மனதைரியம் அதிகரிக்கும், எதையும் துணிந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமான கன்னி ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறிது தடையும் தாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. மேலும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். மாணவர்களின் படிப்பில் சற்று தேக்கம் ஏற்படும். எனவே படிப்பில் கவனம் தேவைப்படும். உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உங்கள் தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயர் புகழ் மேலோங்கும். 2ஆம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். வீட்டில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். 11ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே வேலை செய்யும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் சற்று தடைப்பட வாய்ப்புகள் உள்ளது. கவனம் தேவை. 12ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் பயணங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேற்றுமொழி வேற்று மதத்தினரால் ஆதரவு உண்டு, எனினும் சற்று கவனம் தேவைப்படும். 16ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார். எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். வெளிவட்டாரங்களில் பேசும்போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. வெளிவட்டாரங்களில் தேவையற்ற அனாவசியமான விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் வந்து நீச்சமடைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் பாவங்களில் விழுவதால் உங்களை எதிர்த்து வந்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் தேவை மற்றும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி மத்தியத்திலிருந்து 7, 8ஆம் தேதிகளில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் புது முயற்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் வெளிவட்டாரங்களில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். தினந்தோறும்
முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்க்கையம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் பேச்சிலும் உடல் நலனிலும் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். எதிலும் வேகத்துடன் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 6ஆம் வீடான துளாராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். எனவே உடல் நலனில் கவனம் தேவை. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். 2ஆம் வீடான மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வரவை மிஞ்சிய செலவுகள் உண்டாகும். எனவே செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சாலச் சிறந்ததாகும். 5ஆம் வீடான கன்னி ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். விரும்பிய செயலை செய்து மகிழ்வீர்கள். குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். 10ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் மற்றும் தயக்கங்கள் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். 11ஆம் வீடான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவிருக்கும் பணபாக்கிகள் வந்து சேரும். உங்கள் மூத்தவர்கள் உங்களை அனுசரித்து உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள். ராசியில் குரு பகவான் தொடர்வதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். நமக்கு சரியென்று பட்டதை பேசுவதை விட சரியான விஷயங்களை பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பாவங்களில் விழுவதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். தந்தை மற்றும் தந்தை வழியால் உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் வீடான விருச்சிக ராசிக்குள் செல்வதால் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். மேலும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி புத பகவானும் விருச்சிக ராசிக்குள் வந்து சுக்கிர பகவானுடன் இணைவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். எனினும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். அக்டோபர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த காலகட்டங்களில் வெளி உணவை தவிர்ப்பது மற்றும் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். வாக்குறுதிகள் கொடுப்பது மற்றும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். தினம்தோறும் மகாலட்சுமியை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் வீற்றிருக்கும் தாயாருக்கு புஷ்பம் சாற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் காணப்பட்டாலும் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாக அமையும். எதையும் மேன்மையாக செய்யும் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் 4ஆம் வீடான கன்னிராசியில் ஆட்சி உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே புதிய வண்டி வாகனம் வாங்க மற்றும் வீடு வாங்கும் எண்ணம் மேலோங்கும்.
அல்லது வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் மேல்வோங்கும். தாயாரின் ஆதரவு கிடைக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் புத பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானுடன் இணைகிறார். எனவே குழந்தைகளின் உடல் நலம் சீராகும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். விசா மற்றும் பர்மிட்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். உங்கள் 9ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே வேலையில் கவனம் தேவைப்படும். எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்று. உங்கள் 10ஆம் வீடான மீனராசியில் ராகு பகவான் தொடர்வதால் எந்த வேலையையும் நிதானமாக செய்வது நன்மை பயக்கும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் பரபரப்பை குறைத்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 12ஆம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்கள் 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து உங்கள் 5ஆம் வீடான துளாராசிக்கு சென்று நீச்சமடைவதால் உங்கள் முயற்சிகள் தடைப்படும். குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் எதிலும் உங்களுக்கு சாதகமான நிலையே ஏற்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் பாவங்களில் விழுவதால் புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள். தாயாரின் உடல் நலம் மேலோங்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். அக்டோபர் 11, 12, 13 மத்தியம் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை அல்லது செயல்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். புது முயற்சி மற்றும் புதிய பொருட்களை வாங்குவதை இந்த நாட்களில் தவிர்ப்பது நன்று. தினம்தோறும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு அனைத்து விதமான ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. எனினும் பேச்சில் சற்று கவனம் தேவைப்படும். கடமை தவறாத கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் 3ஆம் பாவமான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற புத பகவான் மற்றும் கேத்து பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும். முன்பை விட தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்கள் 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் வீடான துளாராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவீர்கள். வீடு, வண்டி வாகனம் விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். உங்கள் 8ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும்.
மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவது அல்லது தாமதிப்பதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தந்தை மற்றும் தந்தை வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேற்றுமொழி வேற்று மதத்தவரின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் 11ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் மூத்த சகோதரர்களின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார். எனவே பேச்சில் கவனம் தேவை. வீட்டில் உள்ளவர்களின் பேச்சை உதாசீனப்படுத்துவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் ராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படும். பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். குலதெய்வ வழிபாட்டால் ஏற்றம் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மத்தியத்திலிருந்து 14, 15 மாலை வரை சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எந்த ஒரு புதிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். வீட்டில் மற்றும் வெளிவட்டாரங்களில் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். முடிந்த விஷயங்களை பற்றி பேசுவதை இந்த நாட்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் அம்மன் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று புஷ்பம் சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு மற்றும் ஆதாயம் ஏற்பட்டாலும் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் 2ஆம் பாவமான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற உங்கள் தனலாபாதிபதியான புத பகவானுடனும் மற்றும் கேது பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். நினைத்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எனினும் 2ஆம் பாவமான கன்னிராசியில் கேது பகவான் தொடர்வதால் பேச்சில் கவனம் தேவை. எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் 11ஆம் பாவமான மிதுன ராசியில் உங்கள் 9ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழியால் அனுகூலம் ஏற்படும். உங்கள் 10ஆம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் தொடர்வதால் வேலை சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஆவணங்களில் கவனம் தேவைப்படும். பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள்
அதிக முதலீட்டை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரங்களில் பேசும்போது மிகுந்த கவனம் தேவைப்படும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்ட பின் துவங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் 8ஆம் பாவமான மீனராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வாகனங்கள் இயக்கும் பொழுது கவனம் தேவை. வேகத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார். எனவே பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு உண்டாகும். மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். மேலும் செவ்வாய் பகவான் மாத இறுதியில் உங்கள் 11ஆம் பாவத்திலிருந்து உங்கள் விரயஸ்தானமான கடகராசிக்குள் வந்து நீச்சம் அடைகிறார். எனவே பரம்பரை சொத்துக்களில் இழுபறி நிலை நீடிக்கும். தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும். அக்டோபர் மாதம் 15 மாலையிலிருந்து 16, 17 மாலை வரை சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். தினம்தோறும் காலையில் சூரிய பகவானை வணங்கி வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மேலும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். 2ஆம் பாதி பயணங்களில் கவனம் தேவை. கண்ணியம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று உங்கள் விரையாதிபதியான சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நன்று. எதையும் திட்டமிட்டு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் தேவை அதிகரிக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் புத பகவான் ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடன் இணைகிறார். ராசி அதிபதி 2ஆம் அதிபதியுடன் இணைவதால் உங்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனினும் ராசியில் சூரிய பகவான் தொடர்வதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உங்கள் 10ஆம் பாவமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். எனவே எடுத்தெறிந்து பேசுவது அல்லது உதாசீனப்படுத்துவதை தவிர்ப்பது நன்று. உங்கள் 9ஆம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் 6ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். நினைத்த காரியங்கள் சற்று தாமதித்தே நடைபெறும். தேவையற்ற மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். 7ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும்.
வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளின் பேச்சை கேட்டு நடப்பது நன்று. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 3 மற்றும் 5ஆம் பாவங்களில் விழுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும், மனோபலம் அதிகரிக்கும், எந்த காரியத்தையும் துணிந்து செய்யும் ஆற்றல் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். அக்டோபர் 17 மாலை 18, 19ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்று. தினம்தோறும் வீட்டில் பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயரை விளக்கேற்றி வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மாதமாகும். துன்பத்திலும் துவளாத துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும், முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் 12ஆம் பாவமான கன்னிராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று புத பகவான், சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி வலுப்பதால் உங்களுக்கு வரவுக்கு மேல் செலவுகள் உண்டாகும். எனவே செலவுகளில் கவனம் தேவைப்படும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நன்று. லாபாதிபதியான சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் மேலும் கேது பகவானுடன் இணைந்து இருப்பதாலும் மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரியவர்களால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை. உங்கள் 5ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். குழந்தைகள் மூலம் சந்தோஷ செய்திகள் வந்து சேரும். வரவேண்டிய பணப்பாக்கிகள் சிறிது தாமதித்து வந்தடையும். உணவு கட்டுப்பாடு தேவைப்படும் காலகட்டமாகும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எனவே கவனம் தேவை. கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். பேச்சில் அதிகம் கவனம் தேவைப்படும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நன்று. உங்கள் 8ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் பணத்தேவை அதிகரிக்கும். குடும்பத்திற்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். எனவே கவனம். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் 9ஆம் பாவமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஏற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் பாவங்களில் விழுவதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். செலவுகள் சுப செலவுகளாகும். வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும்.
எனினும் விட்டு கொடுத்து போவது நன்று. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை பழுது பார்க்க நேரிடும். அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார். உங்கள் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியில் நீச்சமடைவதால் மற்றும் விரையாதிபதியுடன் சஞ்சரிப்பதால் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் லாபங்கள் குறையும். மூத்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. 12ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தொடர்வதால் பயணங்கள் தடைப்படும். எனவே பயணங்களை திட்டமிட்டு செய்வது நன்று. அக்டோபர் 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் வீடான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் கடன் வாங்குவது, முதலீடு செய்வது மற்றும் புதிய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நன்று. தினம்தோறும் காலை வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். மேலும் அருகிலுள்ள பெருமாள் கோயில்களில் வீற்றிருக்கும் ஆண்டாள் பிராட்டிக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை புஷ்பம் சாற்றி வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மேலும் 2ஆம் பாதியில் பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். விவேகம் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே எதையும் அதிரடியாக செய்யாமல் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவது மற்றும் பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்று. மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். தினம்தோறும் சிறிதேனும் உடல் பயிற்சி அவசியம். உங்கள் 4ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும். வீட்டிற்கான புதிய பொருட்கள் சேரும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். எனினும் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் 5ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மேல் படிப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்தில் இருந்து அழைப்புகள் வரும். குழந்தைகளின் உடல் நலம் சீராகும். உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் வேற்றுமொழி, வேற்று மதத்தவரின் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 11ஆம் பாவமான கன்னி ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உயர் பதவிகள் வந்து சேரும். அக்டோபர் 15ஆம் தேதி புத பகவான் உங்கள் விரயஸ்தானமான துளாராசியில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நன்று. உங்கள் 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து உங்கள் விரயஸ்தானமான
துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சரிக்க உள்ளார். எனவே வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று. வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களின் பொழுது உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்று. ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேன்மை ஏற்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது மேலும் சிறப்பாகும். 7ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் தொடர்வதால் உங்கள் உடல் நலம் சீராகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 11 மற்றும் 3ஆம் பாவங்களில் விழுவதால் மூத்த சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும். அக்டோபர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் தந்தை மற்றும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பேச்சில் கவனம் தேவைப்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த நாட்களில் நன்மை பயக்கும். மற்றும் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். தினம்தோறும் முருகப்பெருமானை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மேலும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட்டாலும் செலவுகளில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். தன்னலமற்ற தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்று. இஷ்ட தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். பொழுதுபோக்கு சாதனங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்று. முன்பை விட அதிக முயற்சி தேவைப்படும் காலகட்டமாகும். உங்கள் 3ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே பேச்சில் கவனம் தேவை. இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை ஏற்படுத்தும். உங்கள் 4ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். வண்டி வாகனங்கள் இயக்கும் போது வித்தைகளை தவிர்ப்பது மற்றும் வேகத்தை குறைப்பது நன்மை பயக்கும். உணவு விஷயங்களில் கவனம் தேவைப்படும். வெளி உணவை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் இளைஞர்களுக்கு காதல் கைகூடும். எனினும் கட்டுப்பாடுகள் அவசியம். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் செலவில் கவனம் தேவைப்படும். உங்கள் 10ஆம் பாவமான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று புத பகவான் சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் வேலை மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எனினும் உயரதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். 11ஆம் பாவமான துலா ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால்
பெண்களால் ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். ஆகஸ்ட் 18ஆம் தேதி சூரிய பகவான் துளாராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் கலாச்சாரத்திற்கு எதிரான விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தந்தையின் பேச்சை கேட்டு நடப்பது நன்று. உங்கள் லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி விரயஸ்தானமான விருச்சிக ராசிக்குள் நுழைவதால் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நன்று. அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வகைகளில் முதலீடுகளை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் 24, 25, 26ஆம் தேதி பகல் வரை சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே உணவு விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் நன்று. மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் காலையில் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மேலும் அருகில் உள்ள சிவாலயங்களில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்று. மகத்தான மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக உங்களுக்கு பாத சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் கருத்துக்களை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அர்த்தம் மாற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே பேச்சில் கவனம் தேவை. தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படும். எனவே மனச்சோர்வு அடைவதை தவிர்த்துக் கொள்வது நன்று. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் 3ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் எதையும் செய்யக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும். எனினும் வேற்று மொழி வேற்று மதத்தவரிடம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். உங்கள் 5ஆம் பாவமான ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் எடுக்கும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாருடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். குழந்தைகளால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள். மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் 6ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். உங்கள் 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் 9ஆம் வீடான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற புத பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்களில் கவனம் தேவைப்படும். தேவையற்ற மறைமுக எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழியால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எனினும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். உங்கள் 10ஆம் பாவமான துலா ராசியில் மாத ஆரம்பத்தில் சுக்கிர பகவான்
ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ராசியில் விழுவதால் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். புதுப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள். மேல் படிப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான அனுகூல செய்திகள் வந்து சேரும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் 10ஆம் பாவமான துலா ராசிக்குள் வந்து புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க உள்ளார். எனவே இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் கவனம் தேவைப்படும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். மேலும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் 7ஆம் பாவமான கடக ராசிக்குள் வந்து நீச்சம் அடைகிறார். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் மேலோங்கும். எனினும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்று. உடல் நலனில் கவனம் தேவை. அக்டோபர் 26, 27, 28ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். வெளிவட்டாரத்தில் வாக்குறுதி அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தினம்தோறும் சிவபெருமானை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அஷ்டமி திதிகளில் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவருக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வேலை மற்றும் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும். குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் ஜன்ம சனியாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறார். எனவே உடல் மற்றும் மனச்சோர்வு அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாமல் செய்வது நன்மை பயக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். புதிய வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் மேலோங்கும். இதனால் விரக்தியும் மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீட்டில் பேச்சை குறைப்பது சாலச் சிறந்ததாகும். தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நன்று. பணத்தேவைகள் அதிகரிக்கும். 4ஆம் பாவமான ரிஷப ராசியில் உங்கள் தனலாபாதிபதி குரு பகவான் தொடர்வதால் வீடு வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 8,
10 மற்றும் 12ஆம் பாவங்களில் விழுவதால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும். திடீர் பணவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் மற்றும் தொழிலில் மேன்மை உண்டாகும். உங்களுக்கு வாய்ப்புகள் பல வழிகளில் வந்து சேரும். வரவுக்கேற்ற செலவு அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களால் நன்மை உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். உங்கள் 8ஆம் பாவமான கன்னி ராசியில் 8ஆம் அதிபதியான புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேத்து பகவானுடன் சஞ்சரிக்கிறார். எனவே பணப்பரிவர்த்தனையில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் விவாதங்களை தவிர்ப்பது நன்று. அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான குறுஞ்செய்திகள் மற்றும் பேச்சை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 9ஆம் பாவமான துலா ராசியில் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும். தந்தையாரின் உடல் நலம் சீராகும். அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் 9ஆம் பாவமான துலா ராசிக்கு சென்று நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்கு சென்று நீச்சமடைகிறார். எனவே வேலை மற்றும் வேலை சம்பந்தமான அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்று. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும். அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு முடிவு எடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவும். உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அக்டோபர் 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் மற்றும் பயணத்தை தவிர்ப்பது நன்று. சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். தினம்தோறும் வீட்டில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும். மேலும் திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ தினங்களில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் வேலை மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டிய மாதமாக அமையும். மாண்புமிக்க மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் 3ஆம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதுவித தைரியம் உண்டாகும். ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் பதட்டமின்றி நிதானமாக செய்வது நன்மை பயக்கும். மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நன்று. நீண்ட நேரம் கண்முழிப்பது மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான கன்னி ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று
சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நன்று. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மாத ஆரம்பத்தில் உங்கள் தனபாக்யாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நிலப்புலன்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். உங்கள் 12ஆம் பாவமான கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரிப்பதால் செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். தேவையற்ற அனாவசிய பொருட்களில் செலவுகளை தவிர்க்கவும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது மற்றும் மற்றவருக்காக பிரச்சனையில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார். எனவே பண விஷயத்தில் அனாவசிய வாக்குறுதிகளை தவிர்க்கவும். தந்தை மற்றும் தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் வீடுகளில் விழுவதால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் மேலும் அந்யோன்யமாக இருப்பார். தொழில் கூட்டாளிகள் போக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் லாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பர். பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படும். அக்டோபர் மாதம் 4, 5 மற்றும் 6ஆம் தேதி மாலை வரை சந்திர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான துலா ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் முதலீடுகளை தவிர்ப்பது நன்று. மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்க்கவும். கடன் வாங்குவதை இந்நாட்களில் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். தினம்தோறும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மகான்கள் அல்லது குருமார்களை உங்கள் வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மேலும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானை மஞ்சள் புஷ்பம் சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் வெளிவட்டாரம் மற்றும் பேச்சில் அதிக கவனம் தேவைப்படும் மாதமாக உங்களுக்கு அமையும். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.